ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு ஒரு வழியா மறுபடியும் பல்லவனோட அம்மா வந்து பார்த்துடுறாங்க. எதுக்காக பெத்த பையனை விட்டுட்டு கட்டின புருஷனையும் விட்டுட்டு இப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்கீங்களே, பல்லவனை பார்த்து கூடவா உங்க மனசை மாறல, மறுபடியும் அந்த ஆளு கூட நீங்க சேர்ந்து ஓடிட்டீங்களே, அங்கிளையாவது கொஞ்சம் நினைச்சு பார்த்துருக்கலாம்ல. நான் எதுக்காக அந்த மனுஷனை பார்த்து இறக்கப்பட்டுக்கிட்டு இருக்கணும், பெத்த பிள்ளையே வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டேன். இதுல அந்த ஆளு எனக்கு யாரோ அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இங்கே பாரு, நீ அன்னைக்கு பார்த்தல, அது என் புருஷன் தான். எங்களுக்கு ஊரை சுற்றியும் கடன் இருக்குது. அந்த கடன் அடைக்கிறதுக்காக தான் நான் உங்கள் வீட்டுக்குள்ளேயே பணத்தை எடுத்துகிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன். அதுக்குள்ளே நீ கையும் களமாக பிடிச்சிட்டேன். நானும் பணத்தை அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். இங்கே பாருமா, பல்லவனை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அதுவே எனக்கு போதும். உனக்கு வேறு ஏதாவது உண்மை தேவைன்னா உன் வீட்டில் போய் உன் அங்கிள் கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நடேசனை போயிட்டு பார்க்குறாங்க. பல்லவனோட அம்மா யார் முதல்ல, பல்லவன் முதல்ல உங்களோட பையனா, பையன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே என் பசங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் உங்கள் பசங்க தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பல்லவன் வந்து உங்களுடைய ரத்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நடேசன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்ல வராங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.